ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நம்ம சர்ச்சுக்கு போகணும். இன்றைக்கி அதுக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நாளைக்கு 6:30க்கு போகிறதுக்காக தொடர்ந்து ஆயத்தப்படுங்க. அதனால் இந்த கண்மலைத்தின் நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது, என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி ஆயத்த நாள் இல்லையா? கர்த்தர் நம்மை பார்த்து கேட்குற கேள்வியோடு இன்றைக்கி இந்த கண்மலைத்தின் நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம். கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே ஒரு வார்த்தை, ஒரு நிமிடம், கொஞ்சம் என் விசுவாசம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். விசுவாசத்தில் நான் என்னுடைய அளவு என்ன? கிராமத்தில் ஒரு சபையில் ஒரு பாஸ்ட், யாரெல்லாம் விசுவாசத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சகோதரி மட்டும் கையை தூக்காமல் இருந்தாங்களாம். அப்போ பிரசங்கர் கேட்டேன், ஏம்மா நீ ஏமா என் விசுவாசம் ஆடு மேய்க்க போயிருக்கியா அப்படின்னாங்களாம். அவன் மாப்பிள்ளை பேர், புருஷன் பேர் விசுவாசம். இன்றைக்கி அநேகருடைய விசுவாசம் அப்படின்னாலே என்னது இன்னும் கேட்க தெரியமாட்டோம். பேர் விசுவாசி. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்துடைய அளவு, டிகிரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நாளைக்கு ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சும்மா கடமைக்காக போயிட்டு வரோமா, இல்லை நம்முடைய வாழ்க்கையை உண்மையிலே விசுவாசத்தோடு தான் போகிறோம். சர்ச்சை போகிறோம், எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம், யாரை விசுவாசித்து போகிறோம், உண்மையாகவே அவர் மீது நம்பிக்கை இருக்கா, விசுவாசம் இருக்கா? ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், முடியவே முடியாது. சும்மா உலகத்தில் சொல்லிடலாம் விசுவாசி பாஸ்டர் அவர், கிடையவே கிடையாது. நம்ம விசுவாசம் ஒரு கொஸ்டின் போட்டுருக்கலாம், இன்றைக்கி நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது அப்படி ஆராய்ஞ்சு பார்த்து அதை புதுப்பித்து சீர்படுத்தியாச்சு அப்படின்னா விசுவாசத்தினால உலகத்தில் பெரிய ஆயுத விசுவாசம். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு, உலகத்தையே ஜெயிக்கும்னா அப்புறம் உலகத்தில் தானே எல்லா பிரச்சனைகளும் பார்க்குறோம். எதை பார்த்து நம்ம சோர்ந்து போக மாட்டோம், எதை பார்த்து கவலைப்பட மாட்டோம், கண்ணீர் வடிக்க மாட்டோம். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை உறுதி. 100வது வயசுல நடத்துவேன் அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு நம்ம தெரியலாம். அப்புறம் அதுதான் விசுவாசம். பேதரை பார்த்து நீ போ, கடலில் தூண்டியில் போட்டு மீன் கிடைக்கும் பாரு, அதில் 2 வெள்ளி பணம் இருக்குன்னா முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு பணத்தை எடுத்து கொடு, உனக்கு எனக்கு சேர்த்து கொடு அப்படின்னாரு இல்லையா? அதனால் அந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. பவுல் அதை பற்றி என்ன சொல்ற? 1 Thessalonians 1:2 பாருங்கள். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும். பார்த்தீங்களா? விசுவாசத்தின் கிரியை. நம்மகிட்ட இருக்கக்கூடிய விசுவாசம் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கும். கணவர் கல்யாண வீட்டில் போய் அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு தண்ணியை நிரப்புனா பந்தி விசாரணைக்காரன் கூட அதை கொண்டு போய் ஊற்றி அப்படின்னா கொடுத்தான். 2 பேருக்குமே ஃபெய்த் இருந்துச்சு. அவங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் கேட்குறோம், ஆனால் இயேசுநாதரை மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறோமா? நம்ம சில நேரம் மத ரீதியாக போகிற மாதிரியே போயிடும். நம்ம மார்க்கம் கர்த்தரை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதான் மேட்ரு. செத்து போனான், அவன் உயிரோடு வருவாமா, நீ நம்பு அப்படிங்கிறது. இன்றைக்கி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், திருமண காரியம் நடைபெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கஷ்டங்களை கர்த்தர் மாற்றுவார். இப்படி நான் சொல்கிறதுனால இல்லை, நீங்கள் அதை அப்படியே விசுவாசிக்கணும். நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் தாவீது சொன்ன கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சீசரில் பார்த்தீங்கன்னா 12 சீசரில் 2 பேர் 2 டிசைனில் இருந்தாங்க. யார் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக பிலிப்பும் அந்திரேயாவும் குறித்து பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு ஆண்டவர் கேட்டால் ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வசனத்தில் பாருங்கள். 7ஆம் வசனம். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாது. பிலிப்பிட்ட வாண்ட என்ன இருக்குன்னு என்ன விளக்கம் கொடுக்க பற்றிலா, கொஞ்சம் சாப்பிட்டா கூட 200 பணத்துக்கு வாங்கினா காணுமாயா அப்படிங்க. ஆனால் அந்திரேயா, பேதுடைய சகோதரன் அந்திரேயா என்ன சொன்னா அப்படின்னா 9ஆம் வசனத்தில், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவ்வளோதான். அவன்கிட்ட 5, அவன் ஆன்சர் கரெக்டாக 5 பாருங்க. இவன்ட்டு 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குது, அதை கொண்டு வான்னு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அதனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்காதீங்க, அவரை முழுவதும் நம்புங்க. வருகிற காலங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் மேன்மையும் நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் கற்றுத் தருவார். காட் பிளஸ் யூ. நாளை காலை 6 கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம்
அந்த தின கண்மணி சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக.